ஏய் வைஷு இந்த இடத்துல ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் அழகா இருக்கேன், என்னோட அது அழகா இல்ல இல்லையா? காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு வைஷு நிலன்னு சொல்லுவாங்க. எங்கே போகிறோம்? அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போகிறோம். ஸோ கேரளாவுக்கு வந்திருக்கோம். கேரளாவில் ஒரு குட்டி ட்ரிப்பு. இங்கே வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு எல்லாரும் சொன்னாங்க. இதுவரையும் நாங்கள் பார்த்ததே இல்லை. போகலாமா அப்படின்னு கேட்ட உடனே டக்குன்னு என் தம்பி என் ஹஸ்பண்ட்லாம் ஓகே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக கிளம்பிட்டோம். அங்கே என்னெல்லாம் பண்ண போகிறோம், என்னெல்லாம் பார்க்க போகிறோம், இதெல்லாத்தையும் தான் இப்போ உங்ககிட்ட இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த பிரிட்ஜை தாண்டோன்னா நேராக என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் தீம் பார்க் வருது. இன்னைக்கு ஓணம் லீவுங்கிறதுனால செம க்ரௌடாக இருக்கு. அதனால நாங்கள் வெளியிலேருந்தே பார்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் டைம் ஃபேமிலியாக வரும்போது கண்டிப்பாக இங்கே வருவோம். ஏன்னா இதுதான் வந்து சவுத் இந்தியாலேயே பிக்கஸ்ட் ஒரு ஃபன் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க. ஓகே பாருங்க, இவ்வளோ கார் நிற்குது பாருங்க, சான்ஸே கிடையாது. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரும். பை பாய். இந்த தீம் பார்க் யாரும் வந்திருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வந்திருக்கிறோம். ஆமா, சாலக்குடியில கிட்ட இருக்கிற அதிரப்பள்ளி ஃபால்ஸுக்கு பயங்கரமா வாட்டர் ஃபால்ஸ் வந்து தண்ணியில வந்து மிதக்க போறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் உள்ள போய் பார்க்கல. வர வழியில சீனரி சூப்பரா இருந்துச்சு. ஆத்துல தண்ணி ஓடுற ஓட்டத்தை பார்க்கவே பயங்கரமா இருந்துச்சு. ஸோ அப்ப நிலன் தூங்கிட்டான், இப்பதான் எந்திரிச்சிருக்கிறான். நம்ம எங்கடி வந்திருக்கிறோம்? ஃபாரஸ்ட். இங்க வந்து மங்கி, அப்புறமா நிறைய, அப்புறமா எலிஃபென்ட் எல்லாம் இருக்கு. ரோட்ல வர சைன் எல்லாம் பார்த்துட்டு வந்துருக்கோம். ஸோ இங்க என்னெல்லாம் ஃபன் பண்ண போறோம் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. எஸ். ஸோ ரெடியா? ஆனா அந்த மங்கி ரொம்ப அதிகமா இருக்கு. இது வரைக்கும் நான் ரெண்டு தான் பார்த்திருக்கேன். மரத்துல ஒன்று தொங்கிட்டு இருந்தது, அது வந்து கருப்பு கலர்ல இருந்தது. இன்னும் வந்து வண்டிக்குள்ள தேடிச்சு. அதை வந்து அம்மா பார்த்தாங்க. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. ஸோ வந்து அதிரப்பள்ளி ஃபால்ஸ்ல நாங்க என்னெல்லாம் ஃபன் பண்ண போறோம் அப்படிங்கறத நீங்க தொடர்ந்து பாருங்க. அதுக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எங்க வந்திருக்கோம்? அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ். மலையாளத்துல என்னமோ எழுதிருக்காங்களே, என்ன எழுதிருக்காங்க? அதேதான் எழுதிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் எனக்கு படிக்க தெரியாது. ரைட்ரா, நீ சொன்னா கரெக்ட் தான்டா. அண்ணு, அங்க வாட்டர் பாட்டில் என்ன பண்ணாங்க? வாட்டர் பாட்டில் அதான் சொன்னாங்க, உள்ள எடுத்துட்டு போறோம்னு சொன்னா தூக்கி போடுங்கன்னு சொல்லல. அழகா ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துட்றாங்க, அதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிறாங்க. திருப்பி வந்து அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு வாட்டர் பாட்டில் வாங்கிடுறாங்க. நல்ல விஷயம். சோ அங்க எங்க தூக்கி போட மாட்டாங்க. ஆமா, சூப்பர்ல, நல்ல விஷயம் தான். ஏன்னா அப்பதான் இங்க எல்லாமே வந்து க்ளீனா மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல ரேம்புக்கு வந்து ஒரு அழகான பாத்வே கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடு வந்து கல்லு தான், ஆனால் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ரேம்ப். யாராவது வீல் சேரில் வராங்கன்னா இந்த இடத்துல போகலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ப்ளசண்டான டைம். சூப்பராக இருக்கு. இது திடீர் பிளான் தான் அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வருதுங்கிறது. என்னது? இது எனக்கு செகண்ட் டைம். இதுக்கு முன்னாடி ஃபால்ஸ் வந்திருக்கியா? முன்னாடி கப்பல பண்ணிருக்கேன். என்னது கற்பனை பண்ணிருக்கியா? லாஸ்ட் டைம் நான் சிங்கப்பூர் போனேன்ல. ஆமா, அங்க ஒரு கப்பல இருந்து கொட்டிச்சுங்க. கப்பல இருந்து கொட்டிச்சா? அதாவது ஆர்டிபிஷியல் ஃபால்ஸ பார்த்தான்ல, வந்து நேச்சுரலா ஃபால்ஸ பார்க்க போறானா. ஓ ஓகே. ஆனா உள்ள அலௌடே இல்ல, ஏன்னா அது ரொம்ப ஃபோர்ஸா அடிக்குது. அப்படியா? நீ சின்ன வயசுல கன்னியாகுமரியில வாட்டர் ஃபால்ஸ் போயிருக்க, உனக்கு ஞாபகமே இல்லையா? வீல் சேர்ல போறியா? வணக்கம். அது எப்படி தெரியுமா? இதான் வீல் சேர். ஓ, வீல் சேர் பாத்துல. ஆனா நீ நடக்க முடியும்ல, அப்ப நீ அதுல வரக்கூடாதுல்ல. நிலன், எதுக்கு நிலன் வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? சும்மா பார்த்து என்ஜாய் பண்ணு. நீ பாக்குறதுக்காகவா அவங்க கட்டி வச்சிருக்காங்க? இது கட்டினதா, இது நேச்சுரலா வந்ததா? கட்டினதா? நல்லா யோசிச்சு சொல்லு. ஸோ அங்கே தெரியுதா, அதான் ஒரு குரங்கு. எங்கடா இங்கேயா போறோம்? எப்பயும் ஒரே மாதிரி போயிட்டா நமக்கு அப்புறம் ஸ்பெஷல் இருக்காதுல்ல. அதனால அந்த சைடு போனா ஃபுல் வியூ தெரியுமா. குளிக்க வேணாம், ஜஸ்ட் பார்க்கலாம். வாங்க மக்களுக்கு காட்டுவோம். மங்கியோட அட்டாக் இருக்குன்னு பார்த்துருக்காங்க. நம்ம அதுக்கு தான் கையில கூடவே ஒரு அடியால கூட்டு வந்துருக்கிறோம். ஆக்சுவலி என்னன்னா நிறைய
வீடியோஸ்ல நான் பார்த்தேன் மங்கியை மனுஷங்க அட்டாக் பண்றாங்க, அதுவுமே தப்பா இருக்காங்க. கொஞ்சம் பேரை வந்து மங்கீஸை வந்து பயப்படுத்தாங்க, அது மேலவே போய் உட்காந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பண்ணாம நம்மளும் அவங்களை டிஸ்டர்ப் இல்லை நானும் அதை பார்த்தேன். அவங்க டிஸ்டர்ப் பண்ணுறதை பார்த்து ப்ரோ ஏன் ப்ரோ அப்படிங்கிறேன். அவர் அந்த மங்கியை விட மோசமாக என்கிட்ட நடந்துக்கிட்டாரு. அதனால நான் நவுந்து வந்துட்டேன். ஸோ மங்கியை கண்டா மட்டும் இல்லை, சில மனுஷனை கண்டாலும் தூரம் வந்துடணும். இதை ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. இன்னும் எவ்வளோ ஃபீட் கீழே போனோம்? இன்னும் வந்து எனக்கு தெரிஞ்சு 300 மீட்டர்ஸ் இருக்கணும். 300 மீட்டர்ஸ். நான் வயசு இந்த படிக்கட்டு ரொம்ப ஆழமா தெரியும். எவ்வளோ ஆழம். இன்னொரு 300 மீட்டர்ஸ்ல வந்துரும் நினைக்கிறேன். பயங்கரமா இருக்கு. வாங்க பாப்போம். போங்க ஜல்தி கரோ ஜல்தி கரோ. மலை கேரளால வந்துட்டோம். இங்கே வந்து டைவர்ஷனல் என்னது யூனிட்டியா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஏய் நிலனே ஜாலிடா உனக்கு. செம்ம ஜாலி. ஃபர்ஸ்ட் அம்மா கூட கொஞ்ச நேரம், அப்பா கூட கொஞ்ச நேரம், மாமா கூட கொஞ்ச நேரம். 100 மீட்டரா ஒவ்வொருத்தவங்க மேல தாவிட்டு போயிட்டானா 400 மீட்டரை கடந்துருவான். மக்களே பாக்குறதுக்கு இங்க கிட்ட தெரியும் எவ்வளவு மேல இருந்து வந்துருவோம். ஆக்சுவலி இன்னும் மேல அந்த மேலே அப்படி வந்து இப்படி வந்திருக்கோம். இப்போ இன்னும் கீழே போகணும். யாருக்காக? யாருக்காக அண்ணு? உனக்காகவா? எனக்காகவா? இதோ போறானே அவனுக்காக. மக்களே எல்லாரும் இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கும்போது வாவ் சூப்பர்னு நினைச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஏய் படத்துல சரத்குமாரும் நமிதா மேமும் இங்கதான் உட்காந்து அந்த பாட்டு பாடிருப்பாங்க. என்ன பாட்டுங்கிறது தெரிஞ்சவங்க கமெண்ட்ல கீழே சொல்லுங்க. அர்ஜுனா அர்ஜுனா ஆரம்பிக்கும். நடுவில் நிறைய கல்லுலாம் இருக்கு இல்லையா? இந்த கல்லாம் நிறைய ஹீரோயின்ஸ்லாம் நின்று நிறைய பாட்டு டான்ஸ் ஆடிருக்காங்க. அது என்னென்ன பாட்டு உங்களுக்கு தோணுதோ அதெல்லாம் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டை நான் சொல்லிட்டேன். வேற என்ன பாட்டு இருக்கும் அப்படிங்கறது நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நிக்கவே முடியல, பயங்கரமா நமக்கு மேல வந்து சார் அடிக்குது. இங்க பார்த்தாலே தெரியுது அந்த இதெல்லாம் ஃபாக் மாதிரி அப்படியே அடிக்குது நம்ம மேல. சாரல் எல்லாம் நனைஞ்சுதான் போக போறோம். நனையறதுக்கு முன்னாடி மற்றதை காமிச்சிடறோம். आओ जी ஃபைனலி யா. பாருங்க. ஏய் வைஷு இந்த இடத்துல ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் அழகா இருக்கேன், என்னோட அழகா இல்ல இல்லையா? காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. உன் மேல எனக்கு இருக்கிற அன்பு எவ்வளவுங்கிறது இந்த நீர்வீழ்ச்சியை பார்த்தாலே தெரியும். அது எப்படி பொங்கி ஊத்துதோ அந்த மாதிரி அன்பு உன் மேல ஓவர் ஃப்ளோ ஆகுது பேபி. ஓகே பேபி. அத பாருங்க, கையில 2 செருப்பு வச்சிருக்கேன் பாத்தீங்களா? அது நிலனோடது. அது வந்து பேரன்பு. ஆஹா வாவி சூப்பரா இருக்கு பேபி. வாங்க வாங்க, உன் புள்ள எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிப்போம் வாங்க. இல்ல அவன் நீர்வீழ்ச்சியில நீந்திட்டு இருப்பா. வாங்க. எங்க? சோ எவ்வளவு அங்க இருக்க. நான் வந்து ஒரு அழகான ஒரு இடத்துல இருக்கேன். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. லைஃப்ல கண்டிப்பா இந்தியாக்குள்ள நிறைய பிளேசஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்கு. மறக்காம அதிரப்பள்ளி ஃபால்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. இங்க குளிக்கவே வேணாம், ஜஸ்ட் இங்க வந்து நின்னாலே போதும். வேற லெவல்ல இருக்கு. நம்ம வந்து நிறைய டைம் வந்து ஃபாரின்ல போய் சில பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், பட் இந்தியாக்குள்ள இருக்கிறத விட்டுருவோம். இது ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரை ஸ்பாட். ஸோ நீங்க வந்து கண்டிப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குளிக்கவே வேணாம், ஜஸ்ட் வந்து நின்னாலே போதும். பயங்கரமா இருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு அந்த வியூவை மட்டும் பாருங்க ஒரு வாட்டி. ஸோ வந்து ஃபால்ஸுக்கு கீழே பார்த்துட்டீங்க. இப்போ முடிஞ்சால் மேலே போயிட்டு அந்த ஃபால்ஸ் எங்கேருந்து கொட்டுதோ அந்த இடத்துல நின்று உங்களுக்கு காட்டுறோம். கண்டிப்பாக அந்த வியூ பயங்கரமாக இருக்கும். ஃபோன் எவ்வளோ நனைஞ்சிட்டு இருக்குன்னு எங்களுக்கு பார்க்குறதுக்கு தான் தெரியும். ஆஃப் த டிவி. எப்படி இருந்துச்சு? பயங்கரமான ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஸ்பாட்டு. செம்மையாக நான் என்ஜாய் பண்ணேன். யூஸ்வலாக நான் வந்துட்டு பீச்சுக்கோ கடலுக்கோ ரிவருக்கோ ஃபால்ஸுக்கோ போகும்போது நான் ஓரமாக நின்றுக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிதான் இருப்போம். அது என்னமோ சேஃப்டி அப்படி இப்படின்ட்டு. பட் இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டு இப்படி இருக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. சீரியஸ்லி குடும்பத்தோட கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அங்கங்கே கொஞ்சம் ஸ்லிப்பரியான ஸ்டெப்ஸ் இருக்குது. யூஸ்வலாக நம்ம கேர்ஃபுல்லாக தான் போகணும். அதை தாண்டி வந்துட்டீங்கன்னு சொன்னால் ஒண்டர்ஃபுல் ஸ்பாட்.
அண்ட் பெரியவங்களையும் கூட்டு வரலாம், வீல் சேர் ஆக்சஸும் இருக்குது. பட் ஒரு பாயிண்ட்ல வந்து அதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இங்கே கீழே வந்து ஃபுல் வியூ பார்க்கணும் அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் அது கிடையாது. ஸோ இப்போ இந்த வியூவை வந்து நீங்கள் பயங்கரமாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். சீரியஸ்லி வந்து அண்ட் இப்போ வந்து மொபைல் பர்சனலாக நான் பத்திரமா வாங்கி வச்சிருக்கிறேன். ஏன்னா இங்கே ரவுண்டு என்ஜாய் பண்ண போகிறாங்க. ஸோ என்ஜாய் குளிக்கலாம் வேணாம், அங்கே போய் சும்மா நின்னா போகிறோம். நம்ம ஃபுல்லாக வந்து நனைஞ்சிடலாம். வேறு லெவலில் ஃபன்னாக இருக்குது. ஸோ நான் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுறேன். போயிட்டு வாங்க. கொஞ்ச நேரத்துலேயே வாட்டர் ஃப்ளோ வந்து ஜாஸ்தியாக இருக்குது. என்ஜாய் பண்ணுவாங்க. பயங்கரமா என்ஜாய் பண்ணா. என்னன்னா இவன் போய் தண்ணிக்குள்ள குளிக்கலான்னு பார்த்தா தண்ணியை தேடி வந்து இவன் மேல அடிச்சிருக்குது. நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ட்ரை ஸ்பாட்டு. இது வந்து எப்படி சொல்றது, இந்த சும்மா சொல்றோம் அப்படிலாம் கிடையாது, நிஜமாலே ஒர்த்து பயங்கரமா இருக்கு. இந்தியாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு கூட சொல்லலாம். நான் இதுவரை பார்த்ததே இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இதே மாதிரி இது போல அழகான வீடியோ பதிவோடு உங்களை அடுத்த முறை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் அதிரப்பள்ளி ஃபால்ஸ். ஐயோ ஷட்டர்க்குள்ள போயிடு. ஐயோ ஷட்டர்க்குள்ள போயிருக்கப்பா. ரிவர் மால் ஜோயின்னு வந்து அங்க இருந்து ஜொங்கின்னு கொட்டுது. இல்ல நீ பஸ் ரைட் பண்ண போறான் பாருங்க. தூக்கி போடவல. ஐயோ ஐயோ உசுர வச்சு ஊஞ்சல் ஆடுறாங்களே தெய்வமே. என்ன பண்றீங்க? காட்டுல மேட்டுல அலைஞ்சவனா. சாரி தெரியாம கூப்பிட்டேன் பாய். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து இது வரையும் வந்து எந்த ஒரு நீர்வீழ்ச்சி இல்லை நீர் சார்ந்த இடத்துக்கெல்லாம் வரவே மாட்டாங்க. ஓரமாக போயிடுவாங்க, எனக்கு பிடிக்காது அப்படின்வாங்க. இந்த வாட்டி பிடிச்சி வந்திருக்காங்க, அதனால இவருக்கு இப்போ ஒன்று பிடிக்க போகுது. அது என்னங்கிறத நான் வீட்டுக்கு போய் உங்களுக்கு காட்டுறேன். இப்போவே இருமி தும்மி எல்லாம் ஆரம்பிச்சாச்சு. ஸோ வீட்டுக்கு போய் ஆவி பிடிக்கிறதையும் நான் காட்டுறேன். ஆவி பிடிக்கிறேன்டா. ஆவி பிடிக்கிறா சுடுகாட்டில் போய் பிடிக்க வேண்டாம். வீட்டுக்குள்ள உட்காந்து பிடிக்கிறேன். யாருக்கிட்ட நான் கத்துறேன்?